வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பண்ணையில் டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஃபார்முக்கு எல்லா குட்டி தாய்முயல்கள் எல்லாமே ஆக்டிவாக இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு ஒரு ரவுண்டு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் டேங்கில் நம்ம தண்ணி டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். எதுக்காகனா, நம்ம டெய்லி அதுக்கு சுத்தமான குடிநீர் நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி தீனி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம காலையில் பார்த்திங்கன்னா இந்த தட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அடர்த்திவனம் நம்ம வச்சுருவோம். சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே. அது சாப்பிட்டு முடித்தோன்னே அந்த தட்டெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, செட்டெல்லாம் டெய்லியும் மார்னிங் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்துருவோம். அப்படியே தரையை எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். நம்மக்கிட்ட இப்போ தாய் முயல்கள் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், 31 தாய் முயல்களுக்கு 10 ஆண் முயல்கள் இருக்குது. நாம் ஸ்டார்டிங்கில் 2 தாய்முயலை வச்சு நம்ம ஆரம்பித்த பண்ணை இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ வளர்ந்துருக்கு. நம்ம 2019 ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்தது இந்த பண்ணை. அதிலேருந்து இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம ஒன்லி மீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கறிக்கு நம்ம பக்கத்தில் லோக்கல் கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் கறி கடைகள் எல்லாத்துக்கும் நம்ம டைரெக்டாக நம்மக்கிட்டே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முயல் பார்த்திங்கன்னா 24ஆந்தேதி நம்ம மேட்டிங் விட்டுருந்தோம். இது குட்டி போட போகுது. 24ஆந்தேதி குட்டி போட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம குட்டி போடுற முயல் பார்த்திங்கன்னா இந்தமாரி வாயில் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு கூடு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்தமாரி கிரேட்ஸு அல்லது பாக்ஸு, ப்ரீடிங் பாக்ஸு எது வேணாலும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா அதில் ஈஸியாக தன்னோட முடியவே பிச்சு மெத்த மாரி செஞ்சு அது மேலே குட்டி போட்டுக்கும். இதோட அறிகுறிகள்லாம் குட்டி போடுறதுக்கான அறிகுறிகள். அந்த நேரத்தில் அதிகமாக தீனி சாப்பிடாது. இது பாருங்கள், இப்போ நம்ம காலையில் வச்சது இப்போது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. எல்லாமே கப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க, எல்லாருமே சாப்பிட்டாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா 24ஆந்தேதி மேட்டிங் விட்டது. வர 24ஆந்தேதி குட்டி போட்டுருவாங்க. இன்னும் 4 days தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் அதுக்கு தயாராகுவாங்க. இதெல்லாம் ஆண் முயல்கள். இவங்கெல்லாம் குட்டி போட்டிருக்குறாங்க. இவங்கெல்லாம் 25 நாள் ஆகுது குட்டி போட்டு. நல்லா தீனி எல்லாமே சாப்பிடுவாங்க. இவங்களும் எல்லாமே தட்டையே காலி பண்ணி சுத்தம் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணவே தேவையில்லையாட்டிருக்கு. இவங்களும் குட்டி போடுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறாங்க. அடுத்தது இவங்கள். நம்ம குட்டி போடும்போது பார்த்திங்கன்னா தீனி சாப்பிட மாட்டாங்க. 2 நாள் ஆனாலும் சரியாக கொஞ்சம் தான் தீனி எடுப்பாங்க. குட்டி போட்டதுக்கப்புறம் நிறையா சாப்பிடுவாங்க. குட்டி போடும்போது நம்ம தீனி தண்ணி அது பக்கத்தில் இருக்கணும். அப்படி தீனி தண்ணி இல்லை, குட்டி போட்டோன்னே அது பக்கத்தில் தீனி தண்ணி இல்லை அப்படின்னா பசி அதிகமானால அதோட குட்டியே சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா அடர்த்தீவனம் நம்மளே ஓனாக ரெடி பண்ணி கலந்து நம்ம வைக்கிறோம். இவங்க பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் 25 days ஆன குட்டிகள். இவங்க நம்ம பார்த்திங்கன்னா 35 நாளில் நம்ம தாயிட்டிருந்து குட்டியை பிரிப்போம்.
இவங்கெல்லாம் இப்போ தான் கண்ணை முழிச்சு ஒரு 15 டேஸ் ஆகிற குட்டிகள் அழகாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க காலி பண்ணிட்டாங்க. அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குட்டி போடுறதுக்கு. இன்னும் 3 டேஸ் இருக்குது குட்டி போடுறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு முயல் பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண மாட்டாங்க, அந்த அறிகுறியே எதுவும் இருக்காது. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இவங்க பாருங்கள் அப்படியே அமைதியாக படுத்தே இருப்பாங்க. தீனி எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கப்பெல்லாம் கமுத்து வச்சுட்டாங்க. அப்படியே சோம்பேறியாட்டம் படுத்து ஓரமாக போய் படுத்துக்குவாங்க. இந்தமாரி அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் குட்டி போடுவாங்கன்னு அர்த்தம். வயிறு வந்து குண்டாக இருக்கும். நம்ம மேட்டிங் போட்ட டேட்லேருந்து அன்றைக்கி வந்து வெயிட் போட்டுக்கணும். வெயிட் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக 25ஆவது நாள் நம்ம மறுபடியும் வெயிட் போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோவாவது அதிகமாக இருக்கும் வெயிட்டு, நம்ம கரெக்டாக குட்டி போடுற மாதிரி இருந்தாங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த முயலுக்கு வைக்கிற அடர் தீவனம் பார்த்திங்கன்னா கீழே கொட்டும், எப்படியும் கீழே சிந்துவாங்க. அவங்க வந்து இங்கே பார்த்திங்கன்னா கோழிகள் கொஞ்சம் வளர்க்குறோம். அடியில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் வந்து அதை வந்து பொறுக்கி சாப்பிட்டுக்குவாங்க, கீழே தேனி விழுவுறதெல்லாம். ஆனால் பெரிய கோழிகளில் வந்து நம்ம அது கூட விடக்கூடாது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இப்போ குட்டி போடும்போது குட்டி வந்து கீழே பாக்ஸை விட்டு கீழே போட்டுருது அப்படின்னா, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அடியில் இருந்து பெரிய கோழிகளாக இருந்துச்சுன்னா அதோட கால்களை கொத்தி காயப்படுத்தி கொன்றுவாங்க. அதுமாரி நிறையா குட்டிகள் இறந்துருக்கு. அந்த காரணத்துக்காக நம்ம பெரிய கோழிகளில் நம்ம பண்ணைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தாய்க்கோழிகளை வந்து கட்டி போட்டுருவோம் ஒரு ஓரமாக, அதோடய குஞ்சுகள் மட்டும் உள்ளே இருக்கும். எதுக்காகனா நம்ம சுற்றி வர வலைகள் கட்டியிருக்கிறோம், கோழி வலைகள் கட்டியிருக்கோம். உள்ளே எதுவும் வராது. பறந்து காக்கா கீரி அந்தமாரி தொல்லைகள்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக கோழி குஞ்சுகளை நம்ம உள்ளேயே வச்சுருந்து ஒரு 2 மாதம் உள்ளே வச்சுருந்து அதுக்கப்புறம் வெளியே மேய்ச்சலுக்கு நம்ம விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம முயல் வளர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக பூனை வளர்த்தவே கூடாது. பூனை இருந்துச்சுன்னா முயல் வளர்த்தக்கூடாது. முயல் இருந்தால் பூனை வளர்த்தாதீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பூனை உள்ளே வந்துச்சுன்னா குட்டிகள் அத்தனையும் கடித்து கொன்றும். அதனால் கவனமாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்மளோட பண்ணைகள் பார்த்திங்கன்னா இது ஒருங்கிணைந்த பண்ணையமாக நம்ம பண்ண போகிறோம். இப்போதைக்கு சின்ன அளவில் நம்ம கோழி ஒரு 6 பெட்டை கோழி, 2 சேவல் இருக்குது. மாடு 2 மாடு இருக்குது. ஆடு பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு, மேச்சேரி என செம்மறி ஆடு 2 இருக்குது. அதோட குட்டிகள் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட பண்ணையில். இவங்க வந்து 2 குட்டி போடுவாங்க. இவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இவங்க கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. இவங்க ஒரு குட்டி போடுவாங்க. மொத்தம் 2 ஆடு 3 குட்டி, மாடு 2 மாடு இருக்குது நம்மக்கிட்ட. நம்மளோட பண்ணை ஃபுல் வியூ பாருங்கள். இதுதான் சுற்றியும் வந்து மரங்கள், காற்றோட்டம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ நம்மளோட பண்ணையை பார்த்ததுக்கு. உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம். எல்லோரும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா மீட்டுக்காக மட்டுமே, முயலாகட்டும் கோழி ஆடு இதெல்லாம் மீட்டுக்காக மட்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம்.
நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.